ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரெசிபி வீடியோ பார்க்கலாம். நண்டு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கிறேன். சோம்பும் பச்சை மிளகாவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது, தொக்குக்கோ கிரேவிக்கோ. நல்லா பேஸ்ட்டாக வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா பேஸ்ட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்க வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா பேஸ்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இது கலருக்காக தான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி வேணால் விட்டுக்கலாம். இப்போ தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். குழம்பு மாதிரி வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் வைக்கேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தொக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த நண்டோட மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவு தண்ணி மட்டும் விட்டுக்கிறேன். இது நல்லா வத்த வரைக்கும் நம்ம இதை விட்டுடலாம். நல்லா வற்றி நல்லா தொக்கா வர வரைக்கும் நல்லா விட்டுடலாம். தொக்கு நல்லா ரெடியானதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டும் தனி டேஸ்ட்டே கொடுக்கும் நண்டு தொக்குக்கு. அதனால் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.